வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். என்னாகமும் 5ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தேவனை கனப்படுத்தும் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று போதிக்கின்றார். முதலாவதாக 2ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, குஷ்டரோகிகள் யாவரையும், பிரமியம் உள்ளவர்கள் யாவரையும், சவத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் யாவரையும் பாளையத்திலிருந்து விலக்கிவிட இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பாருங்கள், நாம் லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தை படித்தபோது இப்படிப்பட்ட சரும நோய்களை குறித்து ஆண்டவர் சில கட்டளைகளை கொடுத்ததை நாம் பார்த்தோம். அதாவது, தீட்டுப்பட்ட மனிதர்கள் மறுபடியும் சுத்தமான மனிதர்களாய் மாற முடியும். ஆனால் கொஞ்ச காலம் அவர்கள் மற்றவர்களிடத்திலிருந்து விலகியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். குறிப்பிட்ட விதமாக அந்த வியாதி மற்றவர்களுக்கும் பரவாதபடிக்கு அவர்கள் தள்ளி இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய கட்டளை. ஆனால் அவர்கள் சுகமடைந்த பின்பு, இல்லாவிட்டால் ஒரு குறிப்பிட்ட காலம் முடிந்த பிறகு ஆசாரியனிடத்தில் வந்து அவர்கள் மறுபடியும் சில பலிமுறைகளை செலுத்தி சுத்தமாக முடியும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். இப்பொழுது என்னாகும் 5ஆம் அதிகாரத்தில் ஏன் இப்படிப்பட்டவர்கள் பாளையத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்பதற்கு இன்னொரு காரணத்தை கர்த்தர் கூறுகின்றார். அது என்னவென்றால், 3ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் விலக்கி நான் வாசம் பண்ணுகின்ற தங்கள் பாளையங்களை அவர்கள் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நீங்கள் அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கிவிட கடவீர்கள் என்றார். கவனித்தீர்களா? ஆண்டவர் பாளையத்தில் வாசம் பண்ணுகின்றபடினாலே அது தீட்டுப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதாவது, இந்த பாளையம் இல்லாவிட்டால் இஸ்ரவேலர் தங்கியிருக்கும் நிலம் அவர்களுடையதல்ல, தேவனுடையது. தேவன் அதில் வாசம் செய்கின்றார். அவருக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். நண்பர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் காலப்போக்கில் அவர்கள் தங்கியிருக்கும் நிலம் அவர்களுடையது, அவர்கள்தான் சொந்தக்காரர் என்று யோசிக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் போதித்த முக்கியமான காரியம் என்னவென்றால், அவர்கள் தங்கியிருக்கின்ற நிலம் அவர்களுடையது அல்ல, அது தேவனுடையது. அவர் வாசமாயிருக்கின்றார். ஆகவே அவர் சொல்லுகின்றபடிதான் அந்த நிலத்தில் அவர்கள் வாழ வேண்டும் என்பதுதான். இது மாத்திரமல்லாமல், இந்த அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, ஒரு புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் கர்த்தருடைய கட்டளையை மீறி மனிதர் செய்யும் பாவங்களில் யாதொரு பாவத்தை செய்து குற்றவாளியானால் அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள். அப்படிப்பட்டவன் தான் செய்த குற்றத்து நிமித்தமும் அபராதத்தின் முதலோடே 1/5 அதிகமாய் கூட்டி தான் குற்றம் செய்தவனுக்கு செலுத்த கடவன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதாவது, ஒருவனுக்கு விரோதமாய் ஒருவன் குற்றம் செய்யும்போது யாருக்கு குற்றம் செய்யப்பட்டதோ அவனுக்கு அபராதத்தோடு 1/5 அதிகமாய் கூட்டி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். உதாரணமாக, ஒரு இஸ்ரவேலன் இன்னொரு இஸ்ரவேலனிடத்தில் இருக்கின்ற பொருட்களை திருடி களவாடி கொண்டு போனால் அவன் மறுபடியும் அதை திரும்ப கொண்டு வந்து அந்த இஸ்ரவேலனுக்கு கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் 1/5 கூட்டி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒருவேளை அந்த மனிதன் இல்லாமல் போனால் கர்த்தருக்கு அபராதம் செலுத்தப்பட வேண்டும். அதாவது, ஆசாரியனிடத்திலே ஒரு ஆட்டுக்கடா செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. பாருங்கள், இந்த பகுதியிலும் மற்ற இஸ்ரவேலனிடத்திலிருந்து பொருளை திருடினவனை ஆண்டவர் இங்கே 6ஆம் வசனத்தில் கர்த்தருடைய கட்டளையை மீறி மனிதர் செய்யும் பாவங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதாவது,
கர்த்தருக்கு விரோதமான பாவமாக இது பார்க்கப்படுகின்றது. பாருங்கள், ஒரு இஸ்ரவேலன் மற்றவர்களுக்கு விரோதமாக பாவம் செய்ததாக சொல்லப்படுவதற்கு பதிலாக தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ததாக இது வர்ணிக்கப்படுகின்றது. இதிலிருந்து நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், முன்பு நாம் கவனித்தது போல நிலம் மாத்திரமல்ல, இஸ்ரவேலில் இருக்கும் எல்லா பொருட்களும் ஆண்டவருக்கு சொந்தமானது. ஆகவே ஒரு திருடன் இன்னொரு இஸ்ரவேலனை திருடவில்லை, கர்த்தரின் காரியங்களை எடுத்துக்கொண்டதாக நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் அவன் எவ்வளவு திரும்ப செலுத்த வேண்டும் என்பதை கர்த்தர் தீர்மானிக்கின்றார். நண்பர்களே, மற்ற தேசங்களில் ஒரு திருடன் இன்னொரு மனிதனுடைய பொருட்களை திருடும்போது அந்த பொருட்கள் இன்னொரு மனிதனுடைய பொருட்களாகவே எண்ணப்படும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ எந்த பொருளும் யாருக்கும் சொந்தமில்லை என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். எல்லாமே கர்த்தருடையது. ஆகவே அந்த திருடன், ஒருவேளை அவன் திருடின மனிதன் இல்லாமல் போனாலும் ஆண்டவரிடத்தில் வந்து அபராதத்தோடு கூட பொருட்களை திரும்ப கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஏனென்றால் உண்மையில் அவன் ஆண்டவரிடத்திலிருந்து திருடினவன். மூன்றாவதாக 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, இஸ்ரவேலில் இருக்கும் எந்த மனைவியும் கூட ஆண்டவருக்கு சொந்தமானவள் தான் என்று பார்க்கின்றோம். இங்கே ஆண்டவர் ஒரு குடும்ப சூழ்நிலையை பற்றி பேசுகின்றார். அதாவது, ஒரு புருஷன் தன்னுடைய மனைவி தனக்கு உண்மையற்றவளாக இருக்கின்றாள் என்று அவன் சந்தேகப்படுவானானால் அவன் தன் மனைவியை விவாகரத்து செய்யவோ இல்லாவிட்டால் அவளுக்கு விரோதமாக எதையும் தானாக செய்ய முடியாது. அப்படிப்பட்ட மனைவியை அவன் ஆண்டவருடைய சமூகத்திற்கு கொண்டு வர வேண்டும். அங்கே ஒரு ஆசாரியன் அவளுக்கு கசப்பான தண்ணீரை கொடுத்து அவளை ஆணையிட சொல்லுவான். உண்மையில் அவள் குற்றம் செய்திருந்தால் கர்த்தர்தான் அவளை வெளிப்படுத்துவார். அவள் குற்றம் செய்யாதவளாயிருந்தால் கர்த்தரே அவள் குற்றமற்றவள் என்பதை நிரூபிப்பார். நண்பர்களே, அக்காலங்களில் மிக பலவீனமான நபர்களாக இருந்தவர்கள் பெண்களே. இன்று கூட அநேக கலாச்சாரங்களில் பெண்களே பலவீனமான மக்களாயிருக்கின்றார்கள். அதாவது, யார் வேண்டுமானாலும் ஒரு பெண்ணின் மேலே எந்த குற்றச்சாட்டையும் போட்டு அவளுடைய சுபாவத்தை குறித்து குறை சொல்ல முடியும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ ஆண்டவர் சில வரைமுறைகளை வைத்திருந்தார். ஒரு மனைவி தன்னுடைய புருஷனுக்கு திருமணமானவளாய் இருந்தாலும் அவள் அந்த புருஷனுடைய பொருள் அல்ல. அந்த புருஷன் தான் நினைத்தபடி அவளுக்கு செய்ய முடியாது. உண்மையில் அவள் விசுவாச துரோகம் செய்திருந்தால் கர்த்தரே அந்த பெண்ணை சபிப்பார். கர்த்தரே அவள் மேல் தண்டனையை வரப்பண்ணுவார். ஆகவே இந்த பகுதியின் மூலமாகவும் கணவனும் மனைவியும் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். இப்பொழுது நாம் ஒரு கேள்வியை கேட்கக்கூடும். இஸ்ரவேலில் எதுதான் கர்த்தருக்கு சொந்தமானது? பதில் என்னவென்றால், ஒன்றும் இல்லை. எல்லாமே கர்த்தருக்கு சொந்தமானது. நண்பர்களே, இன்றைக்கும் விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த கண்ணாடியின் வழியாய் பார்க்கின்றார்கள். அதாவது, அவர்களுடைய இப்பொழுதுள்ள சரீரமும் வரப்போகின்ற நித்திய காலத்தில் கர்த்தர் தரப்போகும் சரீரமும் கர்த்தருடையது. அவர்களுடைய நினைவுகள் கர்த்தருடையது. அவர்கள் தங்கியிருக்கும் வீடுகள் கர்த்தருடையது. அவருடைய நண்பர்கள், குடும்பத்தார், பிள்ளைகள், அவர்களுடைய வேலை, அவர்களுடைய பணம், ஏன் அவருடைய சுவாசமே கர்த்தருடையது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எல்லாமே அவருடையது, அவர் சொல்படிதான் நடைபெற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். இதையே ஆண்டவர் இன்றைக்கும்
நமக்கும் சொல்லிக் கொடுக்கின்றார். ஒரு விசுவாசியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அவனுக்கு சொந்தமானது அல்ல, எல்லாமே கர்த்தருடையதாயிருக்கின்றது. நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.